வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 வந்துருந்துச்சு. அதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்டிசி, ஃபயர்மேன், ட்ரேட்ஸ்மேன் மேட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு டோட்டலாக 194 வேகன்சி இருந்துச்சு. இதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான அட்மிட் கார்டு இப்போ வந்துருச்சு. ஸோ அட்மிட் கார்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்ததாக நீங்கள் அங்கே எக்ஸாமுக்கு போகிறப்ப என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அட்மிட் கார்டு உங்களுக்கு போஸ்ட்டில் வந்திருக்கும். மெயில்லையுமே என்றைக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் அட்மிட் கார்டு போஸ்ட்டில் வந்திருக்கும். ஓகே, இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு வரணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இது உங்களுக்கு மெயிலே அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 4 to 7 February கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இதில் நான் எந்த டேட்டில் போகணும் அப்படின்ட்டு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் எனக்குமே தெரியாது. பட் நீங்கள் 4ஆம் தேதியே எல்லாருமே போயிருங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் 7ஆம் தேதி போகலாமா அப்படிமா நிறைய பேர் கேட்குறீங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் மொதல் நாளே எல்லாருமே போயிருங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8 மணின்னு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய 515 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப்போட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து எக்ஸாம் 8 Februaryன்னு கொடுத்துருக்காங்க. இதனால தான் நிறைய பேர் நான் 7 Februaryயில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு 8 Februaryயில் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, எல்லாருமே 7ஆம் தேதி போனீங்க அப்படின்னா அவங்களால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் எல்லாருமே மொதல் நாளே போயிருங்க. அங்கே வெயிட் பண்ணி கூட அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கான டெலகிராம் குரூப்பும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆர்மி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்புக்கான லிங்க் சாந்த்ரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் குரூப்பாக போய் இதுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் குரூப்பாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவும் கம்மியாகும். நீங்கள் தனியாக போகிற மாதிரியும் இருக்காது. ஓகே, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. இந்த அட்மிட் கார்டை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போங்க. டொமிசில் சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க. அதான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க. பர்த் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, இருக்கிறவங்க கொண்டு போங்க. இல்லைனா 10th மார்க் ஷீட்டே கூட நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃபாக காட்டிக்கலாம். ஓகே, அடுத்து ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போங்க. அடுத்து நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், யூஆர், எஸ்சி, எஸ்டி, அந்த மாதிரி எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட். யூஆருக்கு தேவையில்லை, பட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு தேவை. ஓகே, எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போங்க. அடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ண ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டர்னு எழுதிட்டு உங்களோட சிக்னேச்சர் என்றைக்கு நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டு போட்டாலே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாலே போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணிடுங்க. பென்சில், கிளிப் போர்டு எல்லாமே நீங்கள் தான் கொண்டு போகணும் எக்ஸாமுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 2 ஐடி ப்ரூஃப் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு போக இன்னொரு ஐடி ப்ரூஃபும் கொண்டு போயிருங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.